ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைய தேசிகன் அடியார்களின் சுப்பிரபாத நிகழ்ச்சியிலே ஆச்சாரிய கட்டாட்சத்தின் பெருமையை சுவாமி தேசிகன் சாதிக்கும் விதத்தில் அனுபவிப்போம். திவ்யாஹ பாங்கம் திசசி கருணே ஏஷு சத்தேசிகாத்மா க்ஷிப்ரம் பிராப்தா விஷகிரிபதிம் க்ஷத்ரபந்த்வாதயஸ்தே விஸ்வாச்சார்யா விதிசிவமுகாः ஸ்வாதிகாரோபருத்தாः மன்யே மாதா ஜடைவ சுதே வத்சலா மாத்ருஷே த்வம். தயாசதகத்தில் 50வது ஸ்லோகம். திருவேங்கடமுடையானின் தயையின் பெருமையை விளக்கும் ஸ்தோத்திரம் தயாசதகம். இன்றைய தினம் கனைத்திளங்கற்றருமை என்று தொடங்கும் பாசுரத்தை தனுர்மாச ஆராதனத்திலே விசேஷமாக அனுசந்தானம் செய்யவிருக்கின்றோம். இந்த பாசுரத்துக்கு ஏற்றமே ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களிடத்திலே காட்டும் பரிவை தெரிவிக்கும் பாசுரம் என்பதுதான். சுவாமி தேசிகனும் ரகசியத்துல சாதிக்கிற ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களிடத்திலே அன்றீந்த கன்றுக்கு, அப்பொழுதுதான் போட்ட கண்ணுக்கு அதன் தாய் பசு எவ்வாறு பால் சொரியுமோ அதே மாதிரிதான் ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களுக்கு அனுகிரகம் செய்வார்கள் என்று சாதித்துள்ளார். இந்த ஆச்சாரியர்களுடைய கட்டாட்சத்தினாலே நம் போன்ற சிஷ்யர்களுக்கு வரக்கூடும் சிறப்பை இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தெரிவிக்கிறார். இந்த தயாசதக ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய குணமான தயையை பெருமாள் சீனிவாசனுடைய மகிழ்ச்சியாக ரூபணம் பண்ணி தயையின் பெருமையை 100 ஸ்லோகங்களுக்கு மேல் சுவாமி சாதிக்கின்றார். தயாதேவி எல்லா சேத்தனர்களிடம் பரிவு உடையவளாக திகழ்கிறாள். அவள் நமக்கு செய்யும் உபகாரங்கள் எத்தனையோ விதமாக உள்ளன. அந்த தயாதேவி தான் திருவேங்கடமுடையானை பல அவதாரங்களை எடுக்கச் செய்து ஒவ்வொரு அவதாரத்திலும் தாமும் அவன் திருமேனியிலே புகுந்து எல்லோரையும் ரட்சணம் செய்கிறாள் என்கிறார் சுவாமி. மீன் தன் பிரஜைகளை தன் பார்வையினாலேயே ரட்சணம் பண்ணும். ஆகையால தயாதேவி பெருமாள் மீனாக அவதாரம் பண்ணேர்னாக்கா அந்த கண்ணுல இருந்துட்டு தன் பார்வையாலேயே பிரஜைகளை ரட்சணம் பண்றா. ஆமை தன் பிரஜைகளை நினைத்தாலே போருமாம், அந்த பிரஜைகளுக்கு ரட்சணம் ஏற்பட்டு விடுமாம். ஆகையால் கூர்மாவதாரத்திலே தயாதேவி எம்பெருமானுடைய மனசாகவே இருக்காளாம். ஹம்சம் பட்சிகள்லாம் தன்னுடைய சிறகாலே அதன் குஞ்சுகளை ரட்சணம் செய்யும். அந்த ரீதியில தயாதேவியும் எம்பெருமானுக்கு இறக்கையாக இருந்திருக்கா என்று தயாதேவியின் பெருமையை சொல்லுகின்றார் சுவாமி. அடுத்ததாக தயாதேவியே செய்யும் ஒரு உத்தமமான விஷயத்தை சாதிக்கின்றார் இந்த ஸ்லோகத்திலே. தயாதேவி தாமே ஆச்சாரியனாக அவதாரம் செய்கிறார். ஆச்சாரியர்கள் எல்லோருமே ஸ்ரீனிவாச தயையின் மூர்த்தி வடிவம். அவர்களுடைய கட்டாட்சம் திவ்ய திருஷ்டி. ஆகையால இந்த இடத்துல சுவாமி சாதிக்கிறார், ஹே கருணே என்று தயாதேவியை பார்த்து சொல்றார். ஏஷு சத்தேசிகாத்மா திவ்யாபாங்கம் திசசி. நீ ஒரு ஆச்சாரியனாக இருந்து கொண்டு யாரிடத்தெல்லாம் உம்முடைய கட்டாட்சம் விழும்படியாக பண்ணுகிறாயோ அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு ஏற்பட போகிறது. இங்க சத்தேசிகாத்மா என்று சொல்லுகின்றார். தேசிகன் சத்தேசிகன். தேசிகர்களாக பிரம்மா சிவன் இந்திரன் முதலானவர்கள் கூட இருக்கின்றார்கள். தேசிக சப்தத்துக்கு ஆச்சாரியன் என்று அர்த்தம். ஆனா சத்தேசிகர்களாக இருப்பவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் தான். பெருமாள் தாயார், விஸ்வக்சேனர், நம்மாழ்வார் என்று சொல்லக்கூடிய இந்த பரம்பரையில வந்தவர்கள் சத்தேசிகர்கள். இப்படி சத்தேசிகர்களாக தயாதேவி அவதாரம் பண்ணி தன்னுடைய திவ்ய திருஷ்டியை சிஷ்யர்கள் மேல் விழும்படியாக பண்ணுகின்றாள் தயாதேவி. தயாதேவியினுடைய கடைக்கண் பார்வை, ஆச்சாரியர்களுடைய கடைக்கண் பார்வை திவ்யாபாங்கம். அவர்களுடைய பார்வையை, கட்டாட்சத்தை ஒரு மனுஷர்கள் நம்மை பார்ப்பதாக நினைக்க கூடாது. ஆச்சாரியர்கள்லாம் காலக்ஷேபம் பண்ணி அவரிடத்திலேருந்து உபதேசம் பெற்ற பிறகுதான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார், அவர்களுக்கு தான் அனுகிரகம் என்று நினைக்க வேண்டாம்.
ஆச்சாரியர்களை போய் சேவித்து அவர்களுடைய கட்டாட்சம் நம்மேல் பட்டாலே போரும், நமக்கு சகலவிதமான க்ஷேமமும் ஏற்படும். என்ன மாதிரி க்ஷேமம் ஏற்படும்ன்றத அடுத்த வரியில சொல்ற. க்ஷிப்ரம் பிராப்தா விஷகிரிபதிம் க்ஷத்ரபந்தாதயஸ்தே. யாருக்கெல்லாம் ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டிருக்கின்றதோ அவர்கள் எல்லோருமே விஷகிரிபதிம் க்ஷிப்ரம் பிராப்தான், ரொம்ப ரொம்ப மீதி பேரால கொடுக்க முடியாத ஒரு பெரிய பலனை சொல்லிடுற மோட்சம். மீதி தேவதைகள் யாராலையும் கொடுக்க முடியாது. ஆச்சாரிய ரூபமாக இருந்திருக்கிற தயாதேவியினுடைய கட்டாட்சம், ஆச்சாரிய கட்டாட்சம் பெற்றவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே அந்தந்த தேகாவசானத்திலேயோ அல்லது அவர் கோரின காலத்திலே திருவேங்கடமுடையான் திருவடிகளை அடைகின்றனர் என்று சொல்லுகின்றார். அது திருவேங்கடமுடையான் திருவடிகளை அடைவது என்பதுதான் மோட்சத்துக்கு செல்வது என்பது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகின்றார். க்ஷத்ரபந்தாதயா என்பதாக. க்ஷத்ரபந்து என்பவன் பெரிய கொடிய செயல்கள்லாம் செய்தவன். அவன் நாரதருடைய கட்டாட்சத்தினால அவனுக்கு மோட்சம் ஏற்பட்டது என்று ரகசியத்திரைசாரத்திலேயே சுவாமி தேசிகன் சாதித்திருக்கிறார். க்ஷத்ரபந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வழிப்பறி போன்ற தீய செயல்களை செய்து வந்தான். ஒரு சமயம் நாரதர் வரும் பொழுது அவரிடமும் தன்னுடைய வரிசையை காட்டினான். அப்பொழுது நாரதர் கேட்டார், இது எதற்காக செய்கிறாய் என்று. என்னுடைய குடும்பத்தை ரட்சணம் செய்வதற்காக. இது பாப காரியம் இல்லையா? ஆம், பாப காரியம்தான். நீ அவர்களுக்காக செய்வதால் யாரேனும் உன்னுடைய பாபத்தில் ஒரு பங்கை ஏற்றுக்கொள்வதற்கு சித்தமாக இருக்கிறார்களா என்று கேட்டு சொல். அதற்கு பிறகு என்னிடத்தில் இருப்பது எல்லாவற்றையும் உன்னிடம் கொடுக்கிறேன் என்று நாரதர் சொல்லுகிறார். க்ஷத்ரபந்துவும் வீட்டில் போய் கேட்கிறான். தன்னுடைய தாய், தகப்பன், மனைவி, குழந்தைகள் எல்லாரையும் கேட்கிறான். யாரும் இவனுடைய பாபத்தில் பங்கு கொள்ள விரும்பவில்லை. இந்த நிலையை நாரதரிடம் சொல்லுகின்றார் க்ஷத்ரபந்து. நாரதர் அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணி அனுகிரகம் பண்ணுகிறார். க்ஷத்ரபந்துவும் அந்த தேகாவசானத்திலே மோட்சத்தை அடைகிறான் என்பது. நம்மை காட்டிலும் சிறந்தவர்களாக லோகத்துக்கே குருவாக இருக்கின்ற சிவபெருமான், பிரம்மா, இந்திரன் முதலானவர்கள் இன்னும் மோட்சத்திற்கு போய் சேரவில்லை. விஸ்வாச்சாரியா விதி சிவமுகா ஸ்வாதிகாரோபருத்தா. அவர்கள் எல்லோரும் தன்னுடைய அதிகார பதவியில் இருப்பதனாலே அதனாலே தடைப்பட்டவர்களாக இருக்கின்றனர். அந்த பதவி முடிந்த பிறகுதான் அவர்களாலே மோட்சத்துக்கு போக முடியும். இதை ஒரு அழகான எடுத்துக்காட்டினாலே விளக்குகிறார் சுவாமி தேசிகன். மன்யே மாதா ஜடயி வசுதே வத்சலா மாதிருஷேத்வம். தயாதேவி இப்படி எல்லாரிடத்திலும் பரிவு உடையவள். இப்படி பிரம்மா, சிவன் அவர்களுக்கெல்லாம் கூட கொடுக்காத மோட்சத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு அம்மாவாக இருக்காளாம். அம்மாவுக்கு 3 குழந்தைகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த குழந்தைகளில் பெரிய பையன் சமுத்தா இருப்பான், எதையும் யாரும் சொல்ல வேண்டாம், அவனே எல்லா காரியத்தையும் பார்த்துப்பான். 2வது பையன் அம்மா சொல்லி சொல்லி இதை செய்டான்னு சொன்னாக்கா அந்த காரியத்தை செய்வான். 3வது பையன் முரண்டு பிடிக்கிற பையன், முசுடா இருப்பான், சொன்னாலும் செய்ய மாட்டான், கெஞ்சனும். அப்படி இருக்கிற பையன். ஒரு சமயம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத போயிடுத்துன்னா அம்மா முதல்ல கேட்கறது யாரை கேட்பா? மீதி பேர்லாம் வந்தாள்னாக்கா யார் சாட்டான்னா அந்த 3வது பையன் சாட்டான்னா அவன் என்ன பண்ணான் என்ன அவனிடத்திலேயே ரொம்ப ரொம்ப பரிவோட வார்த்தைகளை சொல்லுவா. அதே மாதிரி தயாதேவி நாமெல்லாம் முரண்டு பிடிக்கிற பசங்களாட்டம் இருந்துன்னு இருக்கோம். நமக்கு முன்ன அனுகிரகம் பண்ணணும்ன்றத தீர்மானம் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்றான்னு அழகாக சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சாதிக்கிற. ஆச்சாரிய கட்டாட்சத்தினுடைய பெருமை மீதி பேருக்கு கிடைக்காத ஒரு சிறப்பு பலன்கள் நமக்கு ஏற்படுகின்றது என்று இந்த ஸ்லோகத்திலே ஆச்சரியமாக சுவாமி சாதிக்கின்றார். நாமும் ஆச்சாரிய கட்டாட்சத்தை பெறுவதில் முனைவோமாக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.